வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பாடசாலை கிரிக்கெட்டை மேம்படுத்த 1.5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகு கண்டுபிடிப்பு. கொழும்பு தேசிய மருத்துவமனை பகுதியில் ஆயுதங்கள் பறிமுதல். இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் பஸ் தீ பிடித்ததில் 25 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பாடசாலை கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் வருடாந்தம் சுமார் 1.5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகி தெரிவித்துள்ளார். பாடசாலை கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படும் பங்களிப்பு தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல கேள்வி பதில் நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை கிரிக்கெட்டுக்கு தேவையான உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வது முதல் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது, போட்டிகளை நடத்துவது போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் பாடசாலை கிரிக்கெட் சங்கம் ஊடாக இந்த நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் கிரிக்கெட் நிறுவனத்துடன் கலந்துரையாடி பல இடங்களில் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்யவும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரமிட் திட்டத்தை இயக்குதல், ஊக்குவித்தல் மற்றும் அந்த திட்டத்தை நிர்வகித்தல் ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் 7 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னரே இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 முதல் 64 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் ரத்மலானி, பன்னிப்பிட்டிய, கல்நெவ, ஹோகந்தர, பேராதனை மற்றும் கொழும்பு 4 பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரையோர பிரதேசத்தில் இருந்தே இந்த படகு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த படகு இஷாரா இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான அதிக திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட படகு என தெரியவந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆனந்தன் என்பவரிடம் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் பின்னரே இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் பல பகுதிகளில் தங்க ஆபரணங்களை திருடிய 4 சந்தேக நபர்கள் அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள், 6 கிராம் ஹெரோயின், 300 மில்லி கிராம் ஹெரோயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் கினியாகல, சம்மாந்துறை, மத்திய முகாம் மற்றும் அம்பாறை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. மேலும் திருடப்பட்ட தங்க ஆபரணங்கள் அம்பாறை நகரில் உள்ள ஒரு நகைக்கடையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த கடையின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஒரு மாதமாக அம்பாறை மாவட்டத்தில் தங்க ஆபரண திருட்டு சம்பவங்கள் அதிகரித்திருந்த நிலையில் ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த கைதுகள் நடைபெற்றன. சந்தேக நபர்கள் பரிககலே மற்றும் வாவின பிரதேசங்களைச் சேர்ந்த 27 முதல் 31 வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் போதைப் பொருள் பழக்கத்தால் இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்தரொலியிலிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த ஆயுதங்கள் மருத்துவமனையின் ஊழியர் ஒருவருக்கு சொந்தமானது என தகவல் வெளியாகியுள்ளது. 108 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மருத்துவமனையின் வாகன தரிப்பிடத்தை துறைசார் அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். இதன்போதே குறித்த உந்தரொலியில் இருந்து 5 T56 ரக துப்பாக்கி ரவைகள் மற்றும் 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த ஆயுதங்கள் வெளிநபர்களால் கடத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா அல்லது அவை மருத்துவமனையின் ஊழியருக்கு சம்பந்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று, கனமழை மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை குறித்து எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி வங்காள விரிகுடா கடற்பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்று காலை 5:30 மணியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இந்த அமைப்பு அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும்
வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி மறு அறிவித்தல் வரும் வரை அட்சரேகை 5 முதல் 18 வரையும், கிழக்கு தீர்க்கரேகை 80 முதல் 95 வரையும் உள்ள கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டம் அருகே உள்ள சின்னா டெக்கூர் கிராமத்தில் இன்று அதிகாலையில் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் பேருந்தொன்று இருசக்கர வாகனத்துடன் மோதியதும் அதன் பெட்ரோல் தாங்கி வெடித்ததை அடுத்து பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த விபத்தில் 25 பயணிகள் உயிரிழந்துள்ளனர். பேருந்தில் 42 பயணிகள் பயணித்ததாக தெரியவந்துள்ளது. தீப்பிடித்ததில் 12 பயணிகள் சிறு காயங்களுடன் தப்பியுள்ள நிலையில் அவர்கள் கர்னூல் அரசு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் கர்னூலில் நடந்த ஒரு துயரமான பேருந்து தீ விபத்து உயிரிழப்பு மிகவும் துரதிருஷ்டவசமானது. அவர்களை இழந்து வாடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என அவர் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள டவுனிங் தெருவுக்கு வெளியே இங்கிலாந்தில் உள்ள பலூச் புலம்பெயர்ந்தோர் குழு ஒன்று போராட்டம் நடத்தியுள்ளனர். பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரால் மனித உரிமை மீறப்பட்டதாக கூறப்படுவதற்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலுசிஸ்தானில் நடைபெறும் சம்பவங்களுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு என்று கூறிய போராட்டக்காரர்கள் இதற்கு எதிராக பேசுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். போராட்டக்காரர்களின் கூற்றுப்படி பலுசிஸ்தானின் ஜஹ்ரியில் வசிக்கும் சாதாரண மக்கள் அந்த பகுதியில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதால் முற்றுகையை போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்கின்றனர். அதன்படி குண்டுவெடிப்பு தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்படுவதாகவும் வீதிகள் அடைக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.